ஏகனை போற்றி இணையாடும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம். இணையவில்லை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லாருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம இதில் அதிகபட்சமாக தெற்கு பார்த்த வீடுகள் அதில் வாஸ்து உட்கார்றதுங்கிறது மிக மிக கடுமையான ஒரு விஷயமா இருக்கும். அந்த தெற்கு பார்த்த வீட்டில் அடி அளவுகள் கரெக்டாகவும், முக்கியமாக பிரம்மஸ்தானம் எனப்படும் மத்திய பகுதி, வீட்டினுடைய மத்திய பகுதியில் எந்த ஒரு பின்னமும் இல்லாமல் ஒரு பிளான் அப்படின்றது இது கொஞ்சம் கொஞ்சம் பிரம்மாண்டமான ஒரு விஷயம்தான். அதாவது 50க்கு 36, 515, 5630, ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 பெட்ரூம் அதுலேயும் மாஸ்டர் பெட்ரூம் மிக மிக படா பெட்ரூம் அப்படின்ற மாதிரி மிக அதிகப்படியான இடத்தோடு அதற்கு பக்கத்திலே ஒரு அட்டாச்சு பாத்ரூமு, பக்கத்தில் ஒரு சப் பெட்ரூம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இது ட்ராயிங் ரூமாக வச்சுக்கலாம், பெட்ரூமாக வச்சுக்கலாம், அல்லது நமக்கு கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா கெஸ்ட் பெட்ரூமாக வச்சுக்கலாம். அதற்கும் ஒரு அட்டாச்சில் நம்ம கையில் அந்த பக்கத்துலேயே ஒரு பாத்ரூம் கொடுத்துட்றோம். அது போக கடைசியில் பூஜா அப்படின்றது மோஸ்ட்லி எப்போவுமே தெற்கு பார்த்த மனைக்கு வடகிழக்கு மூலையில் பூஜா ரூம் அமைவது அப்படின்றது 100% வாஸ்துவனுடைய குற்றத்தை முழுமையாக குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தெற்கு பார்த்த மனைகளுக்கு எப்பவுமே தெற்கு பார்த்த வீடுக்கு பூஜா ரூம் அப்படின்றது இந்த இடத்துல ஜனமூலையில ஈசானியத்துல நம்ம பெட்ரூம் அல்லது பூஜா அப்படின்னு சொல்லக்கூடியது கொடுத்தோம் அப்படின்னா மிக மிக அருமையான அந்த வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடியது. இதுதான் மொதல் பாயிண்ட் அந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல ஒரு ரூம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பூஜாவுக்கு தனியாக பூஜாவுக்கும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மேற்கு பார்த்த வீட்டிற்கோ தெற்கு பார்த்த வீட்டிற்கோ பூஜான்றது இந்த இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னா இந்த வீடாகப்பட்டது முழுமையாக வாஸ்து தோஷத்திலிருந்து நீக்கப்படுகிறது. அதாவது வாஸ்து தோஷமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஏதாவது அதிகப்படியான குற்றங்கள் இருந்தாலும் தெற்கு மனை அப்படின்னு சொல்லக்கூடிய தெற்கு பார்த்த முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெற்கு பார்த்த வீட்டிற்கு மேற்கு பார்த்த வீட்டிற்கும் பூஜா அப்படின்றது ஈசான்யத்தில் கொடுத்துறது மிக மிக சிறப்பை தருவது, மிக மிக நன்மையையும் நல்ல பலனையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வடகிழக்கு மூலையில். அதனால் இந்த பூஜா ரூம் அப்படின்றது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஹால் அதே மாதிரி தான் 16க்கு 20 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் மிக மிக படா ஹால் அப்படின்றது, அதாவது பெருசாக இருக்கணும். எனக்கு எங்கள் லிவிங் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றவங்க தங்கும்பொழுது அல்லது மற்றவங்க உட்காரும்போது எங்களுக்கு அந்த ஹால் அப்படின்றது பெரிய லெவலில் இருக்கணும், பெரிய சைஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த இடத்துல ஹால் கொடுத்துருக்கோம். பெட்ரூம் அப்படின்றது 20க்கு 17, பாத்ரூம் ஒவ்வொன்றுமே அட்டாச்சாக வரக்கூடியது. அகலத்தில் 5 அடியும், இந்த நீளத்தில் கிழமையில் நீளத்தில் 8 அடியும். இது ரெண்டுமே சேம் அளவாக இருக்கும். பக்கத்தில் இந்த ரூமுக்கு இது பாத்ரூமாக போயிடும், இந்த ரூமுக்கு இது பாத்ரூமாக போயிடும். இதற்கும் அந்த வாயிற்படிகள் எல்லாமே உச்ச வாயிற்படிகளில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல கிச்சன் கம் டைனிங். ஆனால் இந்த ஆர்ட்ஸில் ஹாலில் இப்போ இந்த ஹாலில் இருக்கக்கூடிய அமைப்பில் கிச்சன் தெரியாது, உள்ள இருக்கக்கூடிய பெட்ரூமும் தெரியாது, இந்த பெட்ரூமும் தெரியாது. இங்கே நமக்கு கெஸ்ட்டுகளே வர்றாங்க, இந்த இடத்துல உட்காடுறாங்க, பேச்சுவார்த்தைகளாக நடக்குது, பேசுகிறாங்க, இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இங்கே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த விதமான அமைப்பும் அவங்களுக்கு வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லாத வகையில் இப்படி ஒரு பிளான் அழகாக அமைச்சு நம்ம வேலை செய்யலாம். எப்பவுமே தெற்கு பார்த்த வீட்டிற்கு அதிகப்படியான இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது, மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஒரு 2லேருந்து ஒரு 3 அடிக்குள்ளே இருக்கலாம். இந்த காம்பவுண்டுக்கும் இந்த வீட்டினுடைய சோகத்துக்கும் 2லேருந்து 3 அடிக்குள்ளே. அதே மாதிரி இங்கேயும் 2லேருந்து 3 அடிக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இந்த வீட்டினுடைய வெட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது போர்ட்டிகோ வெட்டுன்றது கரெக்டாக போர்ட்டிகோ இந்த இடத்துல இணைச்சிடணும். வெட்டு விழுகவே கூடாது. எந்த ஒரு வீட்லையுமே எந்த ஒரு மூலையுமே வெட்டு விழுந்துன்னா அந்த வீடு முழுமையாக வாஸ்து தோஷத்திற்கு ஆளாக்கப்படும், நேரிடும். அதனால எப்பவுமே அதே மாதிரி இந்த கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கார் நிற்கக்கூடிய இடம் அப்படின்றது மேற்கு பகுதியில் நிற்கணும். எப்பவுமே நம்ம தெற்கு பார்த்த வீட்டில் போர்ட்டிகோ விட்டுருக்கோம் அப்படின்னா இந்த போர்ட்டிகோனுடைய அளவுமே 16க்கு 16 ஸ்கொயராக இருக்கும். 16 அடி நீளமும் 16 அடி அகலமும் கொண்டது இந்த போர்ட்டிகோ. அப்போ இங்கே அதிகபட்சமாக 6 அடியிலிருந்து 8 அடியிலிருந்து 10 அடி வரைக்குமே இந்த கார் போய் இங்கே நிற்கலாம். அகலம் அப்படின்னு சொல்லக்கூடியது காருடைய அகலம்
அதிகபட்சம் 4.5 அடிக்குள்ள தான் இருக்கும். அப்போ 6 அடியிலிருந்து 7 அடி அல்லது 8 அடிக்குள்ள விட்டோம்னாலே போதுமானது. மீதி 8 அடி இருக்கு. நமக்கு வந்து இந்த ராஜநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ராஜநிலையாகவே வைக்கலாம் இந்த இடத்துல. அப்போ இந்த ராஜநிலையினுடைய அளவு 7 அடி வரைக்குமே வைக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு 4.5 இன்ச் கத்திரிப்பு போக மீதி வந்து 7 அடி வரைக்குமே இங்கே இந்த ராஜநிலையுடைய அகலம் வைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த இடத்துல இருக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து நமக்கு இந்த விண்டோக்களுடைய அளவு 6x4, அதாவது வந்து நீளத்துல 6 அடியும் உயரத்துல வந்து 4 அடியும் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. இதே மாதிரி இங்கேயே 6x4 விண்டோஸ், நல்ல ஏர் ஃப்ளோவா இருக்கும். 20 அடியில் 6 அடி போக மீதி 16 அடி இருக்கு. 16 அடியில் 17 அடியில் 6 அடி போக மீதி வந்து 11 அடி இருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல லாஃப்ட் போக்குவரத்து போட்டுக்கிட்டீங்கனாலும் அது வந்து உங்களுக்கு அழகா இந்த இன்டீரியர் செய்யறதுக்கு அருமையான ஒரு வாஸ்து குற்றம் இல்லாத ஒரு பெட்ரூமாகவும் அமையும். அதே மாதிரி இந்த இடத்துல இங்க வாயு மூலையில வந்து உங்களுக்கு இந்த பாத்ரூமுக்கு வரக்கூடிய வழி அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க வந்து தெற்கு ஆக்னேயத்திலையும் இந்த மாஸ்டர் பெட்டுக்கு வந்து வடக்கு வாயுத்திலையும் போகக்கூடிய அளவுல இந்த ஓப்பனிங் இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரல வரக்கூடிய இந்த பெட்ரூம்ல வந்து இது தெற்கு ஆக்னேயத்துல டோர், அதே மாதிரி இதற்கு மேற்கு வாயுத்திலே டோர் வரக்கூடிய ஒரு அமைப்புல இந்த பாத்ரூம் வந்து அமையும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து விண்டோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 அடிக்கு வரும், 10 அடி வரைக்கும் 10 அடி வரைக்கும் வரும், அல்லது 10.25 அடி கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல வரும்பொழுது இங்க அதே மாதிரி 6x4 விண்டோஸ் எல்லாமே பெருசாவே வரும். நல்ல அழகாகவும் காற்றோட்டமாகவும் இருக்கக்கூடியது. இது எந்த இடத்துல வந்து நம்ம நெருக்கமான நகரங்களை கட்டக்கூடிய அமைப்பா இருந்தாலும் இந்த அளவுக்கான அமைப்பு அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 அடிக்கு 60 அடி தான் சார் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஒரு 5 அடி இடம் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் அழகா அந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரியான மிகப்பெரிய அறைகளை கொண்ட ஒரு வீடு அப்படின்றது வந்து அழகா கட்டிக்கலாம். அதே மாதிரி கிச்சனுடைய அகலம் அப்படின்றது வந்து 11 அடி. எப்பவுமே வந்து கிச்சன் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்களுக்கே உரித்தான சொந்தம் கொண்டாடக்கூடிய இடம். அது வந்து அவங்களுக்கு ஆடப்படலா இருக்கணும், விஸ்தீர்ணமா இருக்கணும். விஸ்தீர்ணமா இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு அந்த சிரமம், அதை நம்ம அவங்க செய்யக்கூடிய வேலையில சமையல் வேலையிலையுமே கொஞ்சம் ஒரு அக்கறை இல்லாத ஒரு அமைப்பா இருக்கும். அதனால வந்து அந்த கிச்சனுடைய அகலம் வந்து 11 அடி, ஃபுல்லாவே வந்து 17 அடிக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதை வந்து அட்டாச்சு டைனிங்கா கொடுத்துருக்கோம். அந்த டைனிங்ல வந்து நீங்க இடையில இப்போ எல்லாமே வந்து அந்த பீச் டைனிங் அப்படின்ற மாதிரியான ஒரு ஓப்பனிங் டைனிங்லேயே எல்லாமே இருக்கு. அதனால இந்த இடம் வந்து உங்களுக்கு மிக மிக ஈஸியாகவும் நல்ல, அதாவது அந்த புழக்கத்துக்கு வந்து அருமையான ஒரு அமைப்பை கொண்டது ஒரு வீடாக இந்த இடத்துல இருக்கும். மோஸ்ட்லி கிச்சனுடைய அடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்துடலாம். குக்கிங் செய்யக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்துடலாம். இப்ப இங்க வரும்பொழுது நமக்கு இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அழகான ஒரு சமையல் கட்டை கொண்ட ஒரு வீடாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து எப்பவுமே கார் வந்து நிற்கிறது அப்படின்றது வந்து இந்த ஓப்பனிங் நேர் நிற்கக்கூடாது. ஓப்பனிங் நேர் இருந்ததுன்னா அது ஒரு அபசகுணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் எப்பவுமே வந்து இங்கே மெயின் கேட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இந்த மெயின் கேட் இந்த இடத்துல வந்துடும். அதுவுமே இந்த இடத்தினுடைய 2வது பாகத்தில் வரக்கூடிய 3வது பாகத்தில் வரக்கூடிய அமைப்பில் மெயின் கேட்டு, அப்படியே இந்த இடத்துல வந்து கார் பார்க்கிங், இங்கே வந்து சப்கேட். இந்த சப்கேட் வந்து நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பேசேஜுக்கு உள்ளே போகிற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த இடத்தையும் விட்டுருக்கோம். இதே மாதிரி வந்து இந்த இடத்துல இந்த டெரஸ் அப்படின்றது வந்து மேலே நமக்கு இந்த இடத்துல வந்து சன்சைட் அப்படின்றது வந்து இப்படி வரும்பொழுதும் இதை வந்து இந்த இடத்துல நீட்டி விட்டுக்கலாம். இந்த சன்சைடு வந்து இந்த இடத்துல வரும்பொழுது இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு டிசைனிங் பார்டர் கொடுத்து நம்ம வந்து இந்த இடத்த ஃபில் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து இந்த மூளை இழுக்காமல் இருக்கிற அளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த இடத்துல இழுக்காமல் பார்த்துக்கணும். அப்படி இழுத்தோம் அப்படின்னாலும் இந்த ஜன்னலுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம சன்ஷைடு வைக்கிறோமோ அந்த சன்ஷைடு வைக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து ஒரு எலிவேஷன் கொடுத்து இதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாஸ்து மனையில் இருக்கக்கூடிய வாஸ்து குற்றம் பேசாது. அதே மாதிரி இந்த இடத்துல வரக்கூடியது அப்படின்றது இந்த சன்ஷேடெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் அதிகபட்சமாக வந்து 2 அடி, குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 அடி வச்சுக்கிறது நமக்கு நன்மை தரக்கூடியது. அதே மாதிரி பெட்ரூமில் இருக்கக்கூடியதும் வந்து உச்ச வாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு ஈசானியத்தில் நம்ம வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்கோம், டோர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது வந்து சென்டரில் கொடுக்குறோம். மோஸ்ட்லி வந்து பிரம்ம பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வரும். பிரம்ம பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வரும்.
இந்த இடத்துல வரக்கூடிய பிரம்ம பாகத்துல எந்த சுவரோ அல்லது மற்ற எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இல்லாத ஒரு அளவுக்கு வந்து நம்ம இந்த வீட்டினுடைய அமைப்புக்கு உள்ளுக்குள்ள வந்து அந்த பிரம்மபாகம் அடிபடாத அளவுக்கு நம்ம வந்து இந்த அமைப்பை கொடுக்குறோம். எல்லாமே இருக்கு சார். எல்லா பக்கமே ரூம்ல வந்து உச்ச வழிகளில் வந்து நில வச்சிருக்கோம், உச்ச வாயில்களில் தான் நிலக்கதவெல்லாம் வச்சிருக்கோம், ஜன்னல் எல்லாமே வந்து தேவையான அளவுக்கெல்லாம் வச்சிருக்கோம், ஏர் சர்க்குலேஷன் இருக்கு. இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள வந்து நமக்கு சிரமத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மஸ்தானம் அடிபட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பிரம்மஸ்தானத்தில் வந்து ஒரு தூணோ ஒரு செவரோ மற்ற வேற ஏதாவது ஒரு அமைப்பு வந்து அந்த பிரம்மஸ்தானத்தை வந்து அழுத்துற மாதிரி வந்து அப்படின்னாலே அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான முழுமையான வாஸ்து அப்படின்றது கெட்டுரும். அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீட்டினுடைய எஜமானன் ஹவுஸ் ஓனர் யாரோ அவருக்கான ஆயுள கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது வைக்கும், அல்லது பொருளாதாரத்தில் மிக கடுமையான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து அது நிறுத்திடும். இது ரெண்டையுமே தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி பிரம்மஸ்தானம் அப்படின்ற பகுதி வந்து அடிபடாம பார்த்துக்கிறதுங்கிறது வந்து நல்லா இருக்கும். இப்போ இதனுடைய நீளம் வந்து 50 அடி, அகலம் வந்து 36 அடி, கிட்டத்தட்ட வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்ல வருது. 1500 ஸ்கொயர் ஃபீட்ல தெற்கு பார்த்த மனை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த ஸ்ட்ரீட் வந்து இப்படி தெற்கு பார்த்தே இருந்தாலும் இந்த பகுதி தென்மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுதி மூலை அடிபடாம வெட்டுப்படாம முழுமையா வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லா பில்லர் வந்து சைட்டிங்ல இருக்கும். இங்க வந்து ஆஃப் பில்லர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து விஷுவலுக்காக நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ வந்து 2 பில்லர் ஆகி போச்சு. ஜன்னல் பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஜன்னல் வருது. விண்டோஸ் வந்து 12 விண்டோ வருது. டோர் வந்து 1 2 3 4 5 6 7 டோர் வருது. அப்போ ஒற்றைப்படையில் வந்து டோரும் ரெட்டப்படையில் வந்து விண்டோவும். எப்பவுமே வந்து விண்டோஸ் வந்து ரெட்டப்படையில் இருக்கணும், டோர் வந்து ஒற்றைப்படையில் இருக்கணும். அந்த ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய டோர் நல்ல ஒரு மேம்பட்ட பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். வாஸ்துல வந்து ஒத்தப்படையில் தான் நம்ம வைக்கக்கூடிய கதவுகள் வந்து ஒத்தப்படையில் வரணும். நம்ம வைக்கக்கூடிய ஜன்னல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாளரங்கள் அல்லது ஜன்னல் வந்து ரெட்டப்படையில் இருந்ததுன்னா நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதில் வந்து ஜன்னல் வந்து ரெட்டப்படையில் வரல ஒத்தப்படையில் வருதுனாலும் அது வந்து கண்ணு வந்து ஒரு முகத்துக்கு வந்து கண்ணு 2 வாய் 1 அப்படின்ற மாதிரி. அப்போ வாய் அப்படின்றது வந்து நிலைவாசல், நிலைக்கதவு, கதவுகளை குறிக்கக்கூடியது வாய். ஒரு வீட்டிற்கு முகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வீட்டிற்கு முகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வீடு. அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரே ஒரு வாய் அப்படின்றது வந்து அந்த திறக்கக்கூடிய கதவுகள் வந்து ஒத்தப்படையில் வரணும். ரெட்டப்படையில் வரக்கூடியதுங்கிறது வந்து பார்வைகள் இருக்கக்கூடிய ஜன்னல் அப்படின்றது வந்து இரட்டைப்படையில் வந்ததுன்னா நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். அதாவது வந்து இங்கே வந்து 12 ஜன்னலும் 7 நிலைக்கதவும் வருது. அதே மாதிரி வந்து இந்த தெற்கு பார்த்ததுல வந்து அதிகபட்சமாக இந்த இடத்துல வந்து வெயிட் கொடுக்காம ஓப்பனிங் அப்படின்றது வந்து பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம வந்து மெயின் கேட்டுகள்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அழகாக இந்த வீடு வந்து தெற்கு பார்த்த மனை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எந்தெந்த ராசியினர்களுக்கு சாதகமான மனையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது அப்படின்றது வந்து ரிஷபம், அதற்கடுத்து வரக்கூடிய கன்னி, அதற்கடுத்து வரக்கூடிய மரம். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தெற்கு பார்த்து உச்சநிலையும் தெற்கு பார்த்து மெயின் கேட் அப்படின்றது வந்து இந்த 3 ராசிக்காரங்களுக்கு வந்து அதிகப்படியான நன்மையை தரக்கூடிய வீடாக அமையும் அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடும் நல்லதொரு பிளானோடும் உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, வணக்கம்.